அக்கா அம்மா ரட்சிக்கப்படலை, ஆனா நீ தானே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படி சொல்லி சொல்லியே என் வாயை அடைச்சிருங்க, நீங்க இப்படி சொல்லி சொல்லி ஆச்சு போச்சுன்னா நீ தான் ரட்சிக்கப்பட்டவா, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். எவ்வளவு காலத்துக்கு என்னால அட்ஜஸ்ட் பண்ணணும், நானும் ஒரு பொம்பளை தானே, அம்மா இப்படி சொன்னாங்க, அக்கா இப்படி சொன்னாங்க. ஆனா இந்த மாதிரி உள்ள விவகாரத்தின் சமயத்துல நான் என்ன அவங்களுக்கு சொல்ல முடியும்? என்னை பெத்து வளர்த்த எங்க அம்மா எனக்கு வேணும், அவங்க மனசை வேதனைப்படுத்த எனக்கு பிடியும் இல்லை. அவங்க ஞானம் இல்லாம சில சமயத்துல மாமியார் ஸ்தானத்துல அந்த சுபாவத்தில் அவங்க பிஹேவ் பண்றாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா வயதான என்னுடைய அம்மாவை வேதனைப்படுத்த நான் பிரியப்படலை. ஆனா ரட்சிக்கப்பட்ட நீ, மற்றவங்களுக்கெல்லாம் நம்ம கவுன்சிலிங் கொடுக்குறோமே, நீதாம்மா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும், நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணும். இப்படி சொல்லும்போது என் மனைவிக்கு ரொம்ப பெரிய மனசுக்கு கஷ்டம் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நேரா டாய்லெட்டுக்கு போவாங்க. அதுதான் அவங்களுடைய ஜெப அறை. ஏன்னா வேற எந்த ரூம்லனாலும் கதவை தட்டு கூப்பிடுவாங்க, எந்த ரூம்லனாலும் கூப்பிடுவாங்க. அப்போ டிஸ்டர்பன்ஸ் இல்லாத இடம், தட்டி கூப்பிடாத ஒரே இடம் அது ஒண்ணுதான். அங்க போயிட்டு கதவை தாப்பால் போட்டுட்டு டேப்பை திறந்து தண்ணியை திறந்து விட்டுருவாங்க. அந்த டேப் சத்தத்துல, அந்த தண்ணி உழுகிற சத்தத்துல இவங்க எவ்வளவு அழுதாலும் வெளியே கேட்காது. அதுக்குதான் அந்த ரகசியம். அந்த தண்ணியை திறந்து விட்டுட்டு ஓன்னு உட்காந்து அழுவாங்க. ஆண்டவரே பாத்தீங்களா என்னுடைய நிலைமை, எங்க மாமியாரையும் திருப்திப்படுத்த முடியல, எங்க புருஷனும் இந்த காரியத்தை புரிஞ்சிக்கவும் மாட்டேன்றாங்க. நான் யாருகிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லுவேன்? உண்மை இல்லாம நான் யாரிடத்துல போய் சொல்ல முடியும்? என்ன நீர் ஒருத்தர் தான் புரிந்து வைத்திருக்கிறேன், உதவி செய்ய ஆண்டவரே. இந்த காரியத்துல நான் சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். நானும் மற்றவங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுமே. மாமியார்கிட்ட வேதனைப்படுகிற மனைவி மருமக மார்களுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? ஆகவே இதுல நீர் எனக்கு பாடம் படிச்சு கொடுத்தீங்கன்னா நான் தைரியமா போய் மற்றவங்களுக்கு நான் ப்ரீச் பண்ண முடியும். உதவி செய்யும் ஆண்டவரே, தயவு செய்து எனக்கு உதவி செய்யும். இப்படி அவங்க அழுது ஜெபிப்பாங்கன்னு பின்னாடி எனக்கு சொல்லுவாங்க. நான் என்ன சாமிகிட்ட நான் சொன்னேன் தெரியுமா? தெரியும், என்னையும் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிருப்ப ஆண்டர்கிட்ட. ஆமா, அதுவும் நான் சொன்னேன், ஆனா இதையும் நான் சொன்னேன் என்று சொல்லி அவங்க சொல்லிட்டு கலகலன்னு சந்தோஷத்தோடு வெளியே வருவாங்க. இப்போ அவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க பயந்த மாதிரியோ, அவங்க கலங்கின மாதிரியோ, அந்த எரிச்சலோ, அந்த முகத்தில் இருக்கிற கோபமோ ஒண்ணுமே இருக்காது. அவ்வளோ ஃப்ரீயா தமாஷா எங்க அம்மா கிட்ட போய் தமாஷா பேசுவாங்க. அம்மா கிட்ட மடியில போய் தலையை வச்சு படுத்துக்குவாங்க. அவ்வளவு தூரம் மாமியாரா மருமகளான்னு வித்தியாசம் தெரியாத அளவுக்கு. ஆனா அந்த சின்ன சின்ன விஷயத்துல ஏற்படுகிற அந்த பிரச்சனை சமயத்துல அந்த ஒரு சில நிமிஷம் தாங்க முடியாம போகுது பாருங்க. அந்த சமயத்துல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பலத்தையும் ஞானத்தையும் வச்சுதான் அந்த குடும்பத்தை சமாளிக்க முடிஞ்சது, மற்றவங்களுக்கு பிரீச் பண்ண முடிஞ்சது. தன்னுடைய வேதனைகள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் போய் சொன்னான். அண்ணாள் அப்படிதான் போய் சொன்னான். காத்திருந்தா, மாசக்கணக்கா காத்திருந்தா. என் புருஷன் ஒரு நாள் எருசலேமுக்கு கூட்டிட்டு போவான், நிச்சயமா கூட்டிட்டு போவான். அது வரைக்கும் காத்திருந்தா. அதே மாதிரி வழக்கமாய் அவனுடைய புருஷன் எருசலேமுக்கு வந்தான். வந்த உடனே எல்லாவற்றையும் மறந்தான். நேர ஆலயத்துல போய் தேவனுடைய சந்நிதியில முழங்கால் படியிட்டு வசனம் சொல்லுது, தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள். அவள் அன்னாள் தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றினாள். அவளுடைய சத்தம் வெளியே வரல. ஏன்னா மற்றவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன் இப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதை போய் மற்றவங்க கிட்ட சொல்லிட்டாக்கா, புருஷங்கிட்ட சொல்லிட்டா, ஏன்னா புருஷங்கிட்ட இவன் எதுவுமே சொல்லவே இல்லை, எல்லா காரியத்தையும் மனசுல அடக்கி வச்சிருக்கிறா. புருஷங்கிட்ட சொல்லியிருந்தா யார் அவளுடைய மனசை வேதனைப்படுத்தினாங்களோ புருஷன் போய் கண்டிப்பான். ஆரம்பத்துல கண்டிப்பாங்க, நிச்சயமா கண்டிப்பாங்க. நானும் என் அம்மாவை கண்டிச்சிருக்கிறேனே. ஆனா எல்லாருக்கும் என்ன ஆசை, அவங்க முன்னாடி எங்க அம்மாவை கண்டிக்கணும், இது ஒரு ஆசை எல்லாருக்கும். அதே மாதிரி எங்க அம்மாவை என்ன சொல்லுவாங்க, இந்த பார் உன் மனைவிக்கு இதை நீ சொல்லணும், நீ சொல்லி வை நீ அப்படின்னு. நான் சொல்லிட்டேன், நான் நேற்று ராத்திரியே சொல்லிட்டேன். நீ எல்லாம் நீ சொல்ல மாட்டேன், நீ ஒண்ணு. அப்போ எங்க அம்மாவுடைய அபிப்பிராயம் என்ன, எங்க அம்மா முன்னாடியே என் மனைவியை திட்டினா எங்க அம்மாவுக்கு ரொம்ப பரவாயில்ல, என் பையன் கீழ்ப்படிஞ்சிருக்கிறான், ரொம்ப நல்லவன், நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கிறான், இது அப்படி அவர் அபிப்பிராயம். அதே மாதிரி என்னுடைய மனைவி கூட, நீங்க கொஞ்சம் அம்மா கிட்ட இதை கொஞ்சம் நீங்க சொல்லக்கூடாதா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லக்கூடாது. நான் சொன்னேன், நான் சொல்றேம்மா, பின்னாடி நான் சொல்றேன். இப்போ உன் முன்னாடியே நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, நீ சொல்லிதான் நான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. எல்லாம் தெரியும், அவ சொல்லிதான் நீ இதெல்லாம் செய்வே, எல்லாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. அதனால இது இந்த காரியத்துல கொஞ்சம் ஞானமா ஈடுபடணும். ஆனாலும் என்னுடைய மனைவிக்கு அது திருப்தி இல்லை. ஏன், என் மனைவி முன்னாடியே எங்க அம்மா கிட்ட அதை சொல்லணும். இது எல்லாருக்கும் மனசுல காணப்படுகிறது. ஆகவே தான் இவன் என்ன செஞ்சா, ரொம்ப ஞானத்தோட எல்லாவற்றையும் தன்னுடைய இருதயத்தில் அடக்கி வைத்தாள்.
தன்னுடைய புருஷன்கிட்ட கூட சொல்லலை. சொன்னா நிச்சயமா அந்த விவகாரத்தை யார் என்னுடைய மனைவியை அவமானப்படுத்தினாங்க, வேதனைப்படுத்தினாங்களோ உடனே போய் கேட்க துணிவான். ஏன்னா மனைவியை நேசிக்கிறானே, நல்ல ஒரு புருஷனாச்சே. தான் மனைவியை ஒருத்தர் அவமானப்படுத்தினா அவனால தாங்கிக்க முடியாது. கூட பிறந்தவங்களை அவமானப்படுத்தினா கூட சரி, உண்மையா நேசிக்கிற ஒரு புருஷன் தாங்கிக்க முடியாது. ஒருவேளை முன்னாடி சொல்லாம இருக்கலாம், ஆனா பின்னாடி நிச்சயமாக சொல்லுவான், நீ அந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, இப்படி நிச்சயமா சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரி உள்ள விவகாரம் வந்தாலும் பாரு, இவ போய் எல்லாம் சொல்லிட்டாளேன்னு சொல்லும் போது குடும்பத்தில் தேவையில்லாத சில விவகாரம் வரும். அதனால தான் கர்த்தருடைய பிள்ளைங்க நிறைய விஷயத்தை நீங்க அடக்கி வைக்கணும். மரியாள் கூட என்ன செஞ்சாலாம், ஒரு பெரிய ரகசியத்தை என்ன செஞ்சுட்டாவா, வெளியே சொல்லவே இல்லை. நடந்த பல விஷயங்களை இருதயத்தில் அவள் அடக்கி வைத்தாள். அது பெண்களுக்கு மிக மிக முக்கியமான காரியம். ஆனா நிறைய ரகசியம் பெண்களால அடக்கி வைக்க முடியாதுன்றது மனோதத்துவ ரீதியிலேயே சொல்லப்பட்டதை நீங்க பார்த்துருக்கலாம் இல்லையா? அதனால தாங்க டெலிஃபோன் டெல்ல உமன் வந்துச்சு. உங்களுக்கு தெரியுமா? டெலிஃபோனுக்கு முதல்ல எப்படி வந்துச்சு? டெல்ல உமன் டெல்லஃபோன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அலோன்னு அடுத்த பக்கம் ஒரு நிமிஷம் கூட வேண்டாம், அலோனா அப்படியே அடுத்த பக்கம் அலோன் கேட்கும். அதே மாதிரி பொம்பளைங்க காதல ஒரு சின்ன யார்கிட்டையும் சொல்லாதேன்னு தான் சொல்லுங்க, அடுத்த நிமிஷம் அவங்களால தாங்கவே முடியாது, அடுப்பு எரிஞ்சிட்டு தான் இருக்கும். எப்படா போய் அவங்ககிட்ட சொல்லுவோம், எப்படா போன்ல கதைப்போம், அப்பதான் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ. இந்த பாரு, யாரும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நானும் உங்ககிட்ட உன்னை நம்பி சொல்றேன், இப்படிதான் போகும். அப்ப எல்லாவற்றையும் அடக்குகின்ற ஒரு பலம் நமக்கு வேணும். குடும்ப விவகாரங்கள் அதிகமாகாமல் இருக்க சில பிரச்சனைகளை நீங்க வெளியே சொல்லாதீங்க. ஆனா யாருகிட்ட சொல்லணும்? கர்த்தர்கிட்ட சொல்லணும். அன்னன்னைக்கு நடக்கிற விஷயம் எல்லாம் கர்த்தர்கிட்ட மாத்திரமே நீங்க சொல்ல முயற்சி பண்ணுங்க. ஏன்னா அவர் தான் உன் குடும்பத்தை மாற்ற முடியும். நீ பேச பேச கோபம் தான் அதிகமாகும், நீ பேச பேச விவகாரம் அதிகமாகும், உன்னால உன்னுடைய குடும்பத்தை சரிப்படுத்த இயலாது. ஆனால் மாற்றுகிறவர் தேவன்றதை மாத்திரம் நீ புரிஞ்சுக்கிட்டனா அதை கர்த்தருடைய சமூகத்துல நீ விளக்கமா விவரமா நீ சொல்ல முடியும். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்துல எல்லாவற்றையும் கொட்டினாள். அவருடைய உதடுகள் மாத்திரம்தான் அசைஞ்சான், ஆனா வார்த்தை வெளியே வரவே இல்லை. அதனாலதான் ஏலி கூட என்ன சந்தேகப்பட்ட, இவ ஏன் இப்படி முனவரா, ஏதோ குடிச்சிருப்பா போல் இருக்குது. அந்த காலத்துல பொம்பளைங்க கூட குடிப்பாங்க, அதனாலதான் அந்த சந்தேகமே வந்திருக்குது. அப்படி ஒரு சந்தேகம் அவனுடைய உள்ளத்திலையும் வந்தது. எல்லாத்தையும் ஊத்திட்டா, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டா, அழ வேண்டியதெல்லாம் மனம் விட்டு அழுது முடிச்சிட்டா. அதுக்கப்புறம் பாருங்க, அதே 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அப்புறம் அவள் துக்கமாய் இருக்கவில்லை. மலையாள பாஷையில் இருக்கிற மொழிபெயர்ப்பில் അതിന്റെ ശേഷം അവളുടെ മുഖം വാടിയിട്ടില്ല, வாடலா இல்லை, முகம் வாடவில்லை என்று மலையாள புத்தகத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவ துக்க முகமா இருக்கலையாம். இதுதான் உண்மையான விசுவாசினுடைய முக பிரதிபலிப்பு. முக பிரதிபலிப்பு. உன்னுடைய முகம் துக்க முகமாக இருக்கக்கூடாது, உன் முகம் வாடலாக இருக்கக்கூடாது. ஒரு உண்மையான விசுவாசினா அவ எப்பவுமே ஆவிக்குரிய சந்தோஷத்தை அனுபவிக்கிறவளாக இருக்கணும், முகம் வாடக்கூடாது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து கூட உபவாசம் பண்ணும்போது அவர் சொன்னார் இல்லையா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல, அன்றியும் நீ உபவாசம் பண்ணும்போது உன்னுடைய அறையை பூட்டு. ஏன் பூட்டுன்னு சொல்றாரு? எல்லாருக்குமே ஒவ்வொருக்கும் தனித்தனி பிரைவசி இருக்குமா, தனித்தனி அறை இருக்குமா? ஆனா அதனுடைய அர்த்தம் என்ன? நீ உபவாசிக்கிறது மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது, அதுக்குதான் அறைய பூட்ட சொல்றார். ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு தருவாங்க, உங்களுக்கு தெரியாதுங்க சிஸ்டர், இன்னைக்கு எனக்கு வெள்ளிக்கிழமை எனக்கு உபவாசம். நோட்டீஸ் தான் போடலையே தவிர மற்றபடி எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு எனக்கு உபவாசம், உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு உபவாசம். அதோடு தீர்ந்து போச்சு உன்னுடைய ஆசீர்வாதம். நீ அடையிற அந்த உபவாசம், எடுக்கிற உபவாசம் மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது. அதுக்குதான் ஆண்டவர் சொன்னாரு அறைய பூட்டு. அதோடு மாத்திரமல்ல, முகத்தை கழுவி அப்புறம் தலைக்கு எண்ணெய் பூசணும். ஏன் இந்த மேக்கப் சொல்றாரு? நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் 2 மேக்கப் சொன்னாரு, நான் இன்னொரு மேக்கப் பவுடர் போட்டுக்கோ. ஏன்னா அவர் மாத்திரம் அதை சொல்லும் போது நான் இதை சொல்லக்கூடாது. என்ன நோக்கத்தில் ஆண்டவர் இதை சொல்றாரு? ஏன் முகத்தை கழுவ சொல்றாரு? நீ எவ்வளவுதான் நீ சமாளிச்சாலும் சரி,
ஒரு நேரம் நீ சாப்பிடலன்னா முகம் காட்டி கொடுத்துரும். ஏங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, மத்தியானம் சாப்பிடல நீங்க கேட்போம் இல்லையா? மூஞ்சி மாறின உடனே கேட்போமே, ஏன் மூஞ்சி ஒரு மாதிரி இருக்குது, காலையில சாப்பிடலையா நீங்க? அப்போ நீ சாப்பிடாததை முகம் பிரதிபலிக்கும். அது கூட நீ வெளியே தெரியக்கூடாதுன்றதுக்கு தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மேக்கப்பை கொடுக்கிறார். முகத்தை கழுவு, தலை பரட்ட மாதிரி வைக்காத, எண்ணெய் பூசி ஒழுங்கா வை. அப்ப என்ன ஆகுது, நீ பார்க்கும் போது ஒன்னும் நடக்காதவ மாதிரி இருக்கும். 1000 தான் மனசுக்குள்ள பிரச்சனை, 1000 தான் மனசுக்குள்ள வேதனை, ஆனா வெளி உலகத்துக்கு நீ அதை காட்டவே கூடாது. இது கர்த்தர் விரும்புறார். ஏன் நிறைய பேர் நம்ம கிட்ட கவுன்சிலிங்க்கு வருவாங்க, நம்ம கிட்ட சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. இப்பெல்லாம் நம்ம இந்த மாதிரி விசுவாச பங்காளர் கூட்டத்தினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த வானொலி மூலமாக, இந்த ஊழியத்தின் மூலமாக நிறைய பேர் தொடப்பட்டிருக்கிறாங்க. நிறைய குடும்பத்தினுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி இருக்குது. மாறாதவர்கள் இதுக்கு என்ன செய்யலாம், இந்த விவகாரத்துக்கு என்ன செய்யலாம், இதுக்கு தான் கம்யூனிகேஷன் வச்சுக்கொள்ளணும், தொடர்புகள் வச்சுக்கொள்ளணும். அதுக்கு தான் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டது. நீங்கெல்லாம் எங்கேயோ இருந்து இந்த செய்திகளை ரேடியோல கேட்குறீங்க, ஆனா உங்களுக்கும் சில பிரச்சனைகள் உண்டு. ஆனா அதை நீங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அமைத்து கொடுக்கிறார்கள். அப்போ உங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு ஃபெலோஷிப் கண்டிப்பா வேணும். ஆவிக்குரிய ஜீவியத்துல ஒருத்தன் ஆவிக்குரிய ஜீவியத்துல வளரணும் அப்படின்னா உன் தனி ஜெபம் மாத்திரம் போதவே போதாது. சேர்ந்து நீங்க ஜெபிக்கணும், மற்றவங்களோட ஐக்கியப்பட்டு நீங்க ஜெபிக்கணும். அடிக்கடி அவங்களோடு கூட உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி பகிர்ந்து கொண்டு ஜெபிக்கணும். நாங்கெல்லாம் ப்ரீச் பண்றோம், மற்றவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கிறோம். எங்களுக்கும் பிரச்சனை உண்டு அல்லவா, ஊழியத்தில் பிரச்சனை உண்டு. ஆகவே எங்களுக்கும் கவுன்சிலிங் வேணும், எங்களுக்கும் ஒரு ஃபெலோஷிப் வேணும். அப்போ எங்களுடைய நிலைமையில இருக்கிறவங்களோட கூட அடிக்கடி நாங்க பகிர்ந்து கொள்றோம். மெட்ராஸ்ல இருந்து 2-3 ஊழியக்காரங்க என்ன தேடி வருவாங்க, நான் மெட்ராஸ்க்கு போவேன், உட்காந்து நாங்க கொஞ்ச நேரம் கதைப்போம். உன்னுடைய ஊழியத்தினுடைய பிரச்சனை என்ன, என்னுடைய ஊழியத்தில் உள்ள பிரச்சனை என்ன, இது எப்படி நாம் டீல் பண்றது, இது எப்படி நான் சரிப்படுத்துறது, இப்படி மற்றவங்களோடு பகிர்ந்து கொண்டா பல ஐடியா கிடைக்கும். அது நமக்கு ஒரு பலம் கொடுக்கும். ஆண்டவரே சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல, பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டு என்னிடத்துல ஒரு காரியத்தை கேட்டால் நான் அதை பிதா மூலமாய் வாய்க்க செய்வேன். அப்ப 2 பேர் சேர்ந்து இணைஞ்சு கர்த்தருடைய சமூகத்துல நாம ஜெபிக்கும் போது அதுக்கு ஒரு தனி வல்லமை உண்டு. தனி ஜெபத்தை கேட்கிற தெய்வம் தான் இந்த ஆலோசனையும் அவர் சொல்றார். நீ தனியா ஜெபிக்கிற, வீட்டுல தனியா படுக்கைக்கு போகும்போது ஜெபிக்கிற, காலையில ஜெபிக்கிற, நடக்கும் போது ஜெபிக்கிற, ஆனா உனக்கு ஒரு ஃபெலோஷிப் வேணும், உனக்கு ஒரு ஆவிக்குரிய ஐக்கியம் வேணும். ஆவிக்குரிய ஐக்கியம் இல்லைன்னா எந்த பெரிய விசுவாசிக்கும் பின்மாற்றம் நிச்சயமாக வந்துடும். ஆகவே அந்த மாதிரி உள்ள தொடர்புகளை நீங்க வைத்துக் கொள்ளணும். இதுதாங்க உண்மையான விசுவாசினுடைய காரியம். அப்போ இப்படிப்பட்ட பாரங்கள் எல்லாம் நீ இறக்கி வைக்கிற வரைக்கும் நீ ரட்சிக்கப்பட்டாலும் நீ ஆவிக்குரியத்துல முன்னுக்கு வரவே முடியாது. எல்லாரும் எப்ப பார்த்தாலும் என்ன சொல்றது, பின்மாற்றம் பின்மாற்றம். ஏன் பின்மாற்றம்? நீ பாரத்தை சுமந்துகிட்டே இருக்கிற. எல்லா பிரச்சனைகளையும் வச்சிரு, நடக்கிறபடி நடக்கட்டும் விட்டுடுங்க, அவ்வளவுதான். நீங்க பாரம் இல்லாம இருக்கணும்னாக்கா சொல்ல வேண்டியது சொல்லிட்டு நடக்கிறபடி நடக்கட்டும். சொல்ல வேண்டியதை கர்த்தர்கிட்ட சொல்லிட்டேன், அவரும் அதை கேட்டாரு, அப்புறம் ஏன் நான் ஒரேடா இருக்கணும், நடக்கிறபடி நடக்கட்டும். அப்படின்னா டென்ஷன் இருக்காது. டென்ஷன் இல்லைன்னா பிபி கூடாது. அப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுல பிரச்சனைக்கு காரணம் என்ன, யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அதை அடக்கி 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 ரத்த ஓட்டம் மிக வேகமாக ஓடுது. அதனால்தான் டென்ஷன், அதனால்தான் டென்ஷன், பிபி. ஆக இப்படிப்பட்ட காரியத்துல கர்த்தருடைய ஆவியான நமக்கு சொல்லி கொடுக்கிற விஷயம் என்ன, பாரத்தை இறக்கிடு. நீ பாவத்தை இறக்கினா மாத்திரம் போதாது, சகல விதமான பாரத்தை நீ இறக்கணும். இறக்கிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்துல அந்த ஒரு லக்கு வச்சிருக்கிறாரே, உனக்காக ஒரு லக்கை வச்சிருக்கிறாரே, அந்த லக்கை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடு.